நடிகர் விஷாலோட உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர் ஷேக்வாரா மற்றும் அந்த வீடியோவை வெளியிட்ட 2 யூடியூப் சேனல் மேலே 3 பிரிவில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை யார் கொடுத்ததுன்னா நடிகர் நாசர் அவர்கள் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் தான் புகார் கொடுத்துருக்காரு. அதன் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதகத ராஜா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு விஷால் வந்திருந்தார். அப்போது அவர் கைகள் நடுக்கம், உடல் சோர்வுற்று ரொம்ப வயசான தோற்றத்தில் கொஞ்சம் பலவீனமாக தெரிஞ்சார். இதனைத் தொடர்ந்து அனைத்து யூடியூப் சேனல், சோஷியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை மக்கள் பதிவிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் அவர் கம்பேக் வரணும், உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வரணும், பழையபடி ஆக்ஷன் கிங் விஷாலாக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆகிட்டார். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் நாகரிகம் தவறி அவர் மேலே அவதூறாக பேசினவங்க மேலே தான் நாசர் வழக்கு போட்டிருக்காரு. அதன் பேரில் காவல்துறை அவங்களோட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசுகிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை பற்றி பேசினா நம்ம வைரல் ஆகிடலாம், நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகிடலாம், பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர அதனோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்றதை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. எது எப்படியோ நடிகர் விஷால் அவர்கள் நலம் பெற வாழ்த்துக்கள்.